எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். எதை நினைத்தும் கலங்காமல் தேவனிடம் சொல்லுங்கள், எதை நினைத்தும் கலங்காமல் தேவனிடம் சொல்லுங்கள். அப்பொழுது உங்களை தேவ சமாதானம் ஆண்டு கொள்ளுமே, இதயம் நிரம்புமே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். துன்ப வேளையில் பொறுமையாயிருங்கள், நம்பிக்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். துன்ப வேளையில் பொறுமையாயிருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியில் அனலாக ஊழியம் செய்திடுங்கள், ஜெபத்தில் நில்லுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது உங்கள் பலனே, இருப்பது உங்கள் பலனே. எது இல்லாமல் போனாலும் கர்த்தர் உங்கள் பலனே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது உங்கள் பலனே, இருப்பது உங்கள் பலனே. எது இல்லாமல் போனாலும் கர்த்தர் உங்கள் பலனே. பலத்தாலினை கட்டி வழியை செவ்வைப்படுத்தும் தேவனே, பலத்தாலினை கட்டி வழியை செவ்வைப்படுத்தும் தேவனே. மான்கால்கள் போலாக்கி உயர் ஸ்தலத்திலே நிறுத்துவார், கவலை வேண்டாமே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்மை என்று சொல்லுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்மை என்று சொல்லுங்கள். இதுவே உங்களை குறித்து அவரின் சித்தமே, தேவ சித்தமே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபம். நாள் ஜனவரி 9, 10. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். உங்க வீடுகள்ல கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார், இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து நன்மைகளை பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 66:20 நாம் வாசிக்கிறோம், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று தாவீது இங்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதை இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எந்த காரியத்திற்காக அவன் ஸ்தோத்திரம் செலுத்துகிறான் என்றால், என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் தள்ளவே இல்லை என்று சொல்லி தாவீது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவரை அவன் புகழ்கிறான். பவுலப்போஸ்தலன் கூட ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆண்டு கொள்ளும் என்பதாக பவுல் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரிடத்தில் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு நாம் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த தாவீது கூட என் ஜெபத்தை அவர் தள்ளவே இல்லை, தமது கிருபையை அவர் என்னை விட்டு விலக்கவே இல்லை என்று அவன் சொல்லுகிறான். ஒரு கட்டத்தில் அவன் பாவம் செய்து தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் இருந்த பொழுது ஆண்டவரை நோக்கி அவன் கதறுகிறான், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாமலும், ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து விடாமலும் இரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுகிறான். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதிரும் ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினது நிமித்தமாக ஆண்டவர் தாவீதுக்கு இறங்கினார். அவனுடைய குற்றங்களை, தவறுகளை, மீறுதல்களை மன்னித்து அவர் தம்முடைய தாசனுடைய ஜெபத்தை கேட்டார் என்பதற்கு அடையாளமாக தாவீதுடைய ஜெபத்தை கேட்டு அவனை தள்ளிவிடாமல் அவனை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே தேவன்தான் இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்கப் போகிறார். நம்முடைய ஜெபத்தையும் அவர் தள்ளுவதில்லை, தமது கிருபையை நம்மை விட்டு அவர் எடுப்பதும் இல்லை. ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்ட உமது வார்த்தையின்படி எங்கள் ஜெபத்தை நீர் தள்ளவே இல்லை என்ற நம்பிக்கையோடு கூட இப்பொழுது இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையையும் நீர் தள்ளிவிடுவது இல்லை. அவர்கள் கூப்பிடுகிற அந்த விண்ணப்பத்தை நீர் தள்ளிவிடுவது இல்லை. அவர்கள் வேண்டி நிற்கிற காரியத்தை நீர் தள்ளிவிடுவது இல்லை. உமது கிருபையை அவர்களை விட்டு விலக்கி விடுவதும் இல்லை. ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை நேசித்து அவர்களில் அன்பு கூர்ந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் எந்தெந்த காரியத்தை குறித்து அவர்கள் விண்ணப்பம் பண்ணி என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தருளும், இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார்களோ அந்த ஜெபத்தை நீர் தள்ளாமல் அவர்களுக்கு ஏற்ற நல்ல பதில்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.